வாழ்க. மகிழ்ச்சி அன்பர்களே. இன்றைய தினத்துல நம்ம ஒரு புதிய கோணத்துல நம்மளுடைய உயிர் இயக்க மையத்தையும் வானியக்க மையத்தையும் வானியக்க கோள்களையும் ஒரு தொடர்பு படுத்தி உள்ள ஒரு முறைய ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு மனம் லயித்து ஒன்றி இதை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு பலவிதமான உணர்வுகள் அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். நம்ம நீண்ட காலம் யோக பயிற்சிகளை செய்து வருகின்றோம். எல்லோருமே யோகத்துல பல வகையிலையும் நுட்பம் அடைந்தவர்களாக இருக்கின்றனர். மகரிஷி அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, நாம பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய தத்துவங்கள்ல. சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேக சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள்ளம். இப்போ சாந்தமான மனநிலை, அந்த மனநிலை வரணும். சலனம் இல்லாம ஆயக்கூடிய, அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் வேணும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேகமும் சிக்கலும் இன்றி சாட்சி கூறும் உன் உள்ளம். நம்மளுடைய அவரவர்களுடைய உள்ளமே நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் உண்டான விளக்கத்தை அவரவர்களுடைய உள்ளமே சொல்லும் அப்படின்னு. வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. வேந்தர், வேதர், வணிகர் எல்லா தரப்புக்கும் இது பொதுதான். எப்படி சொல்றாருன்னா, விரிந்த அறிவில் இறைவனை உணர விளக்கினை விளங்கிய சாமி சொல்றாங்க. ஆக சாந்தமான மனநிலை வரணும். எல்லா உயிருக்கும் ஒரு மிஷன் இருக்கு. எல்லா உயிருக்கும் ஒரு மிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உணவு சமைக்கிறோம். உணவு சமைக்கையில பலவித பொருள்களை நம்ம சேர்க்கிறோம். இயற்கை பாருங்க, இந்த ஜீவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் விதவிதமா கொடுத்து வச்சிருக்கு. இப்ப சமையலுக்கு இந்த இயற்கை வெறும் ஏதோ ஒரு கத்தரிக்காயை மட்டும் வச்சிருந்துச்சுன்னு வைங்க, ஒன்லி கத்தரிக்காய் இந்த வேர்ல்டு, வேற எந்த காய்கறியும் கிடையாது. சலிச்சு போகும் இல்லையா? எவ்வளவு நாள் சாப்பிடுவாங்க? அதனால அது என்ன பார்த்துருக்கு, என் நாக்குக்கு நிறைய சுவை சுவையா கொடுக்கணும், எல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சு அவனும் சிந்திச்சு உணர்ந்து வரணுங்கிறதுக்காக பல வழிகளை, பல மார்க்கங்களை, பல விதமான காட்சிகளை கண்டு உணர்ந்து கேட்டு ரசித்து முகர்ந்து இப்படி என்டையர் வேர்ல்டு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை இந்த மாதிரி ஒரு நாம சாப்பிட்றோம். எல்லா உயிருக்கும் ஒரு மிஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு கருவேப்பிள்ளை இருக்கு, மனிதன் தோன்றி ஒரு 1 கோடி வருஷம் ஆகிருக்குன்னு வைங்க. தாவரங்கள் தோன்றி அதற்கும் மேல கோடி வருஷங்கள் ஆச்சு. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இந்த சத்து வேணும், அவனுக்கு ஒரு சுவை வேணும், இப்படி ஒரு நிச்சயம் இயற்கையில இருக்கு. ஒரு ரகசியம், அதெல்லாம் ரகசியம் இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக இன்னைக்கு மனிதன் வருவான், அவனுக்கு இந்த கருவேப்பிலை வேணும், இல்லை இந்த கத்திரிக்காய் வேணும்,
இல்லை இந்த சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை என்னைக்கோ ஏதோ ஒண்ணு படைச்சு வச்சிருச்சு. இயற்கைக்கு தெரியும் சர்வ வல்லமையும் சர்வ சக்தியும் படைக்கும். ஆக என்னைக்கு இந்த மனிதனுடைய சாப்பாட்டுல அந்த குழம்பு வைக்கையில அந்த கருவேப்பிலை வந்து இணங்கி சாதாரணமா இணங்கி போட்டுடுறோம். நம்ம அதை பத்தி யோசனை பண்றல, சாப்பாடு சமைக்கணும் போகணும். அந்த கருவேப்பிலையினுடைய சுவை, அதனுடைய சத்து இந்த உடலுக்கு சேரணுங்கிற விதி இந்த இந்த மனுஷ ஜென்மத்துக்கு வேணுங்கிறதுக்காக பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அது என்னைக்கு அந்த எண்ணெயில விழுந்து அப்படி பொரியுதோ அன்னைக்கு கருவேப்பிள்ளை தான் எடுத்த பிறவியினுடைய நோக்கத்தை நிறைவு செய்கிறது. அதாவது மிஷன் கம்ப்ளீட்டட். அப்படிதானே? அந்த கருவேப்பிள்ளைக்கு அப்படி ஒரு மிஷனை வச்சிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். ஒரு தாவரத்துக்கே இந்த மிஷன் இருக்கு. இப்போ அதனுடைய மிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது அப்பதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க த பீக் ஆஃப் எவல்யூஷன் இஸ் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவல்யூஷனுடைய உச்சம் மனித மனம், மனித தோற்றம். அப்படின்னா அந்த ஒரே ஒரு செடிக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தையும் நுட்பத்தையும் உள்ள உள்ள பூத்தி வச்சிருக்க அந்த ரகசியம் மனிதனுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்கும். அதுக்கே ஒரு மிஷன் இருக்குன்னா நமக்கு ஒரு மிஷன் இருக்கணும். இந்த பிறவிக்கு ஒரு மிஷன் இருக்கணும். கருவேப்பிள்ளைங்கிற பிறவிக்கு ஒரு மிஷன் இருந்தா இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிஷன் இருக்குமே. அது எப்ப தெரிய வரும்? இவனுடைய விஷன் மாறணும். விஷன் மாறணும். அப்ப இப்ப எந்த விஷன்ல இருக்கான் அப்படின்னு அவன் சிந்திக்கணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாகும் போதுதான் அந்த விஷன் தெரியும். அந்த விஷன் தெரிஞ்சாதான் இந்த பிறவியினுடைய அர்த்தமே புரிய ஆரம்பிக்கும். அதான் விஷன் ஃபார் விஸ்டம்னு மகரிஷி இருக்காங்க. அந்த விஷன் வந்தாதான் தெரியும். அந்த விஷன் வரணும்னா கொஞ்சம் சமாதானம் வேணும். அந்த சமாதானம் வேணும் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை. அந்த குரல் சொல்ற ஒரு கதை உண்டு. ஒரு கற்பனை கதை தான் அது. திருவள்ளுவர் காலத்துல நடந்ததாக சொல்லப்படுது. தொல்காப்பிய காலம். அது அப்படியே வழி வழியாக வந்து ஒரு குரலா உருவானதாக ஒரு கதையும் உண்டு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்து சுடுகாட்டுல போட்டுட்டான். அப்போ அந்த சுடுகாட்டுல போட்ட பிறகு அந்த பிரிந்த உயிருக்கும், அந்த உடல்ல இருந்து பிரிஞ்ச உயிருக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு சம்பாசனை பேசிக்கொள்வதாக ஒரு கற்பனை கதை. அப்ப அந்த உயிர் கேட்டதான் அந்த உடல்கிட்ட நீ யாரு? அந்த உயிர் தனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா, அதை சொல்லி நான் என் பேர் இது. இந்த ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அந்த உடல் சொன்ன கற்பனை கதை. நான் வந்து இப்படியாப்பட்ட ஆளு, 18 பட்டிக்கு நான் தான் ராஜா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. ஓ அப்படியா? அப்ப ஏன் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க? ஆமா நீ தான் வெளியே போயிட்டியே, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, உன் ஊர்ல இருந்து எப்படி இங்க கொண்டு வந்தாங்க? அதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்படியா? 4 பேரு. ஆனா அவங்களுக்கு அந்த 4 பேருக்கு நான் என் பிள்ளைகள்லாம் நிறைய பணம்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு 100 பொற்காசு கொடுத்தாங்க. நான் அவ்வளவு பெரிய வசதி படைத்தேன். அப்படி பண்ண தம்பட்டம் அடிச்சேன். எல்லாம் அந்த உயிர் கேட்டுக்கிட்டே இருந்ததான். யாருக்குள்ள உள்ள உயிர்? இவனுக்குல இருந்து பிரிஞ்ச அந்த உயிரை. ஓ உங்க ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 2 மைல் தூரம், 2 கிலோமீட்டர். அப்போ அங்கிருந்து 2 கிலோமீட்டர் இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 2.5 3 மணி நேரம் ஆயிருக்கும் இல்லையா? ஆயிருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 400 பொற்காசுகள் 4 பேருக்கு கொடுத்துருக்கேன். நான் உன்னைய 60 வருஷம் இல்ல 70 வருஷமா தூக்கிட்டு உன்னைய நடந்தேன், எனக்கு என்ன கொடுத்தாருன்னு அந்த உடம்பு பதில் சொல்ல முடியாம மேலும் கீழும் விழித்ததாக அந்த ஒரு கற்பனை கதையில ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படும். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை. ஆக இந்த டிராவல்
நாம இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் எல்லாம் குடும்பத்தை ஒட்டி வாழ்றோம், தொழிலை ஒட்டி வாழ்றோம், உறவுகளை ஒட்டி வாழ்றோம், இந்த சொசைட்டியை சார்ந்து வாழ்றோம், அப்புறம் உலகத்தை சார்ந்தே நம்ம வாழ்றோம். அந்த இடத்துலையும் நம்ம தொடர்பு. அவ்வாறு வாழும்போது பல விஷயங்களை சகித்தோம், பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டோம், பல விஷயங்களை புரிந்து கொண்டுதான் வாழணும். அந்த மாதிரி இயலாத பட்சத்துல எதிர்வினை ஆற்றணும் மனசு. அந்த எதிர்வினையை ஆற்றும் போதுதான் பிரச்சனை வரும். ஐயா கூட சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்படிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த கரெக்ஷன்லாம் நமக்கு வரும்போது நமக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நாம பண்ணலாம். மற்றவங்கள்ட்ட பண்ண போனோம்னாக்க அது இயலாத காரியம், சாத்தியம் இல்லை, பிரச்சனைகள் இருக்கும். ஆக அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சுய புரிதலே எல்லாத்துக்கும் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அதுவே ஞானத்திற்கும் புரிதலே ஞானம். அதுக்காக நம்ம பல விதமான சற்சங்கங்களையும் ஒரே கருத்தை மீண்டும் 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 கேட்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த கருத்து நமக்கு சில புரிதல்களை கொடுக்கும். அந்த புரிதல்கள் மூலமாக மனம் சமாதானத்துக்கு வரும். அந்த சமாதான நிலையில எல்லாம் சரியா விளங்கும், எல்லாம் சரியா விளங்கும். எல்லா உயிர்களைப் போலவும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய அதே சக்தி தான் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு வரும்போது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உருவாகும். அந்த பக்குவம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில சிக்கல்ல சாந்தியும் சமாதானமும் மனமதிப்பும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது. ஆக உள்ளத்தினுடைய வளத்தை பொறுத்தே, புரிதலை பொறுத்தே அனைத்தும் விளங்கும். அதற்கு நாம தொடர்ந்து சிந்தித்தோம், செயல்பட்டோம், பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டோம். உடல் நலத்திற்காகவும் மனதினுடைய அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் புரிதலுக்காகவும் இதையெல்லாம் மேற்கொள்கின்றோம். உண்மையிலே இந்த வாய்ப்பு என்பது நாம முடிவு பண்றது இல்லை, இது இயற்கையால எடுக்கப்பட்ட முடிவு. இந்த இணைப்புமே இயற்கையால கொடுக்கப்பட்டதுதான். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொண்டு மென்மேலும் வாழ்க்கையில புரிதல்களோடும் மன அமைதியோடும் சமாதானத்தோடும் ஜாலியா வாழலாம். ஏன்னா மனித பிறவி என்பது பிறவியினுடைய துவக்கமே ஒரு செலிப்ரேஷன் தான் இல்லையா, ஒரு கொண்டாட்டம் தான். இந்த வாழ்க்கை நீ கொண்டாடணும். யூ ஆர் த வின்னர் ஆஃப் யுவர் எம்பிரியோ. கருவிலே நாம வெற்றி பெற்றவங்க தான். பல உயிரணுக்களுக்கு மத்தியில அந்த வேகத்துல எந்த ஒண்ணு கருவானதோ அந்த கருதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்கேயே லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ பல பேரை நம்ம கருவிலே வென்று இருக்கோம். அவ்வளவு திறமையும் தகமையும் முனைப்பும் நுட்பமும் வேகமும் எல்லாம் இருக்குது. அப்படி வந்த நாம இங்க லேக்காய் நிற்கிறதுக்கு காரணம் we are diverted something. ஏதோ சில காரணங்களால நம்ம டைவர்ட் ஆயிட்டோம். இந்த டைவர்ஷன்ல இருந்து மீண்டும் ஒரு யூ டர்ன் போட்டு நம்மளை நாம புரியறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை திறந்தது. அந்த வழி ஒரு முழுமையாக இருக்கும். இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும். ஆகவே அதற்குண்டான ஒரு நல்ல விஷனை உருவாக்குறதுக்கு தான் நமக்கு இந்த வழிகளை கொடுத்திருக்கு என்று சொல்லி இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு செய்கின்றோம். மகிழ்ச்சி. வாழ்க்கை வளம்ப, வாழ்க்கை நிறைவு செய்கின்றோம்.